வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு சில அடினியம் செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் எல்லா செடிகளுக்குமே ஒரே மாதிரியான உரங்கள் கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொரு செடிகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நான் பிரித்து தான் உரங்கள் கொடுக்குறேன். நம்ம அந்த மாதிரி செடிகளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறப்போ நமக்கு குறைவான உரங்கள் இருந்தாலே போதுங்க, நம்ம நிறைய செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் எந்த செடிகளுக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி நான் 2 பிரிவில் அடினியம் செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்குறேங்க. முதல்ல இது மாதிரி நல்ல மெச்சூர்டான 2 செடிகள் எடுத்துருக்குறேங்க. இந்த 2 செடிகளுமே நான் ரீபார்ட் பண்ணி 1 வருடம் கிட்ட ஆயிடுச்சு. இனி நாம் ஏப்ரல் அல்லது மேலே ரீபார்ட் பண்ணலாங்கிறதுனால இப்போ இவங்களுக்கு உரங்கள் கொடுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போவே இதில் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆனால் பூ அந்த அளவுக்கு நல்ல பெரிய பூவாக இல்லைங்க. இது நல்ல பெரிய பூவாக பூக்கக்கூடிய ஒரு செடி தான். அடுக்குகளுமே நல்ல பெருசாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு சிங்கிள் பெட்டல் மாதிரி தான் இருக்குது. உள்ளே அந்த இதழ் நல்லாவே மலரலை. இது நல்ல வெயில் வரும்போது இது தானாகவே சரியாயிடுங்க. இருந்தாலுமே இதுக்கு நம்ம உரங்களும் கொடுக்கும்போது இன்னுமே நல்லா நமக்கு பூக்கள் கொடுக்கும். இந்த செடி கூட நிறைய விதைகள் வச்சுருந்ததுங்க. எல்லா விதைகளுமே நான் எடுத்துட்டேன். இன்னுமே ஒரு 2 விதைகள் மட்டும்தாங்க இருக்குது. இந்த விதைகள் கொடுத்து முடிக்கும்போது இந்த செடிகளுக்கு மண்ணோட வளம் முழுவதுமே குறைஞ்சிரும். ஏன்னா மண்ணில் உள்ள அந்த வளத்தை எல்லாமே இந்த விதைகளை எடுத்திருக்கோம். இப்போ இந்த பூ பாருங்கள், ஒரு நார்மலான பிங்க் கலரில் இருக்குது. ஆனால் இது நல்ல ரெட் கலரில் இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோலாம் காமிச்சிருக்கிறேன். இந்த செடி நல்ல ரெட் கலரில் பூக்கள் கொடுக்கும். அந்த விதை மூலமாக அந்த சத்துக்கள் எல்லாமே எடுத்ததுனால இது சத்து பற்றாக்குறையால் இந்த மாதிரி பூக்குது. அதனால் இந்த 2 செடிக்குமே நான் உரம் கொடுக்கறதுக்கு எடுத்துருக்குறேங்க. ஏன்னா இது நட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு மண்ணை கிளறிட்டு மண்புழு உரம் இதெல்லாம் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், நான் மண்புழு உரம் 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேங்க. நல்ல பெரிய தொட்டிங்கிறதுனால 2 செடிகளுக்குமே ஒரு கைப்பிடி அளவு, அதாவது 2 கையளவு எடுத்துருக்குறேன். அதே மாதிரி போன் மீல் எடுத்துருக்குறேங்க. பக்கத்தில் இருக்கிறது வேப்பம் புண்ணாக்கு. இது ப்ளூம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தேங்க. அதுக்கு பதிலாக நம்ம ரோஸ் மிக்ஸ் கூட பயன்படுத்திக்கிடலாம். இதில் என்ன கலந்துருக்குது அப்படிங்கிறது இல்லைங்க. நான் ஆட்டு சாணம் கலந்துருக்குறாங்க, அது நல்லா தெரியுது. அதிகமாக நான் ஆட்டு சாணம் பயன்படுத்துறதில்ல. ஆனால் இது குறைவாக தான், இது கொஞ்சமாக கலந்துருக்கிறதால நான் எதுவுமே எடுத்துருக்குறேன். பக்கத்தில் இருக்கிறது முட்டை தோலுங்க. நல்லா கழுவி காய வச்சுட்டு அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். நான் ஏன் வேப்ப முன்னாக்கு எடுத்துருக்கிறேன்னா, நம்ம போன் மீல் சேர்க்குறோங்க. அப்போ வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கிட்டோன்னா புழு பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். நம்ம தொட்டியில் இருக்கிற மண்ணை கிளறிட்டு இந்த உரங்கள் கொடுத்து தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க. பாருங்கள், இது மாதிரி மண்ணை நல்லா ஓரமாக கிளறி விட்டுக்கிடலாம். நான் ஏற்கனவே இதில் களை செடிகள்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. அதனால் மண்ணை மட்டும் அப்படியே கிளறிட்டு நம்ம உரங்கள் கொடுக்கலாம். நல்லா ஓரமாக தான் நம்ம மண்ணை கிளறிட்டு உரங்கள் கொடுக்கணும். எந்த உரம் கொடுத்தாலுமே அது மாதிரி கொடுக்கறதுங்கிறது ஒரு பாதுகாப்பானதுங்க செடிகளுக்கு. ஏன்னா வேர் பக்கத்தில் கொடுக்கும்போது சில உரங்களுடைய பாதிப்புனால வேர்களில் பாதிப்பு வரும். அதே மாதிரி இந்த தொட்டிலையுமே நான் மண்ணை நல்லா ஓரங்களில் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்குறேங்க. இப்போ இதில் இந்த உரங்கள் நம்ம போட்டுக்கலாம். நான் நல்லா மண் கிளறிட்டேங்க. இதில் 3 நாற்றுகள் மட்டும் இருக்குதுங்க, நான் அப்படியே விட்டுருக்குறேன். இந்த செடியில் உள்ள விதையோட நாற்று தான் இது எல்லாமே. இந்த 3 நாற்றுகளுமே சரி இதிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நட்டு வச்சு பார்த்தேங்க, விதைகள் எப்படி வருதுன்னு. அது நல்லாவே வந்தது. 4 விதைகள் போட்டேன், 3 வந்திருக்குது பாருங்கள். இதிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடையாளமாக எடுத்து ரீபார்ட் பண்ணலாங்கிறதுக்காக நான் இதிலே வச்சுருக்கிறேன். அதை விட்டுட்டு நான் மண் கிளறி இருக்கிறேங்க. இது பாருங்கள், எல்லாமே ஒன்றா கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம 2 தொட்டிகள்லையுமே நம்ம போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஓரங்களில் உரங்கள் போட்டுக்கலாங்க. இந்த தொட்டிக்குமே அதே மாதிரி இருக்கிற மீத உரங்கத்தை நான் போட்டு விட்றேங்க. இது நல்ல பெரிய தொட்டிங்கிறதுனால நல்ல 2 கைப்பிடி அளவு மண்புழு உரமே நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், உரங்கள் போட்டாச்சு. இப்போ இதுக்கு நல்ல தண்ணியுமே விட்டுக்கலாங்க.
அடுத்ததாக நான் இந்த 3 செடிகள் எடுத்துருக்குறேங்க. இந்த 3 செடிகளுமே நான் ரீபாட் பண்ணி 1.5 மாதம் கிட்ட தாங்க ஆகுது. அதனால் இதுக்கு வந்து நான் மண்புழு உரம், போன்மீல் இதெல்லாம் போட்டு மண் கலவையில் போட்டு நட்டுருக்கிறதால இதுக்கு வந்து வெறும் டிஏபி மட்டும்தாங்க கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதாவது நம்ம வாங்கினா ஆர்கானிக் டிஏபின்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம்ல, இந்த டிஏபி உரம் தாங்க நான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த 3 தொட்டியுமே வந்து ஒரு அளவான தொட்டி தான் அப்படிங்கிறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி குறைவான அளவு அந்த உருண்டைகள் கொடுத்தாலே போதுங்க. பாருங்கள், நான் அந்த டிஏபி உரம் வந்து நான் இதில் போட்டிருக்கிறேன் இந்த மூடியில். ஒரே மாதிரியெல்லாம் இல்லைங்க, ஒவ்வொரு உருண்டைகளுமே ஒன்று நல்ல பெரிய உருண்டையாக இருக்குது, ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் பெரிய உருண்டையாக இருந்தால் ஒரு 5 உருண்டைகள் கொடுக்கலாங்க, சின்னது போட்டால் ஒரு 6 வரை கொடுக்கலாம். நான் வந்து பெரிய உருண்டைகளில் ஒரு 5 உருண்டைகள் வந்து கொடுக்கலான்ட்டு இதை எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு ஏற்கனவே நான் வந்து மண் கிளறிட்டு வச்சுருக்கிறேங்க. இதுக்குமே இந்த மாதிரி ஓரமாக இந்த உருண்டைகளை கொடுத்தாலே போதுங்க. பாருங்கள், நான் வந்து தள்ளி தள்ளி போட்டிருக்கிறேன், ஏன்னா எல்லா பக்கமும் பரவலாக வரும் அப்படிங்கிறதுனால 5 உருண்டைகள் போட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி இந்த தொட்டியில் உள்ள செடிக்குமே அதே மாதிரி 5 உருண்டைகள் போடுறேங்க. இந்த செடிக்குமே 5 உருண்டைகள் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதுக்குமே நம்ம நல்லா தண்ணி ஊற்றி விட்டுறலாம். இப்போது இந்த தொட்டியில் உள்ள செடிகளுக்குமே நம்ம உரம் போட்டோன்னா நல்லாவே தண்ணி ஊற்றிடணுங்க. அதே மாதிரி நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். இன்றைக்கி செடிகளுக்கு நான் எப்படி வழக்கம் போல் உரங்கள் கொடுப்பனோ அதை நான் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அடினியம் செடிகளுக்கு எப்படி உரங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம உரங்கள் போடும்போது அதையே வீடியோவை போடலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.